வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற தருணத்துல தான் நம்பிக்கையே ஆரம்பிக்குது. என்ன புரியலையா? இந்த கதையை கேட்டு பாருங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் மெதுவாக தட்டிடுங்க. ரொம்ப வயசான ஒருத்தர் தன்னோட வீட்டோட கூரையோட ஓட்டை சரி பண்ணும்போது காலை வழுதி கீழே விழுறாரு. அவர் விழுற சத்தத்தை கேட்டு அங்கேயே தோட்டத்துல வேலை பண்ணிட்டு இருந்த அவரோட மகன் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு வர்றான். பார்க்கும்போது அவருக்கு மூச்சு பேச்சே இல்லை. பார்த்து பயந்து போன அந்த பையன் ரொம்ப கத்தி அழறான். அவரும் மெதுவா கண்ணை திறக்கிறாரு. பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு ஓடி பிடிச்சு வர்றாரு. வந்தவர் தன்னோட கார்லயே இந்த வயசானவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆச்சுன்னே தெரியாம பதறிக்கிட்டு நிக்கிற அந்த பையன்கிட்டயும் அம்மா கிட்டயும் டாக்டர் சொல்றாரு, முதுகெலும்பு உடஞ்சிருச்சு, இது சரி பண்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. இந்த வயசுல இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா அது ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு டாக்டர்னால தான் முடியும். அப்படி ஒரே ஒரு எக்ஸ்பர்ட் தான் இங்க இருக்காங்க. அவங்க தான் டாக்டர் ரேவதி. ஆனா அவங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே செலவாகும் அப்படின்னு சொல்றாரு. 10 லட்சங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தொகை. அந்த சின்ன பையன் கண் கலங்கி நிக்கிறான். அவங்க அம்மா கேக்குறாங்க, என்ன பண்றது, இவ்வளோ பெரிய தொகை நிச்சயமா நம்மளால முடியாது அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், இப்ப ஏதாவது அதிசயம் நடந்துதான் என் அப்பாவால திரும்ப நடக்க முடியும்னா அந்த அதிசயத்தை நடத்தி தர சொல்லி நான் கடவுளை கேட்பேன்னு. அவனும் சொன்னபடியே ரொம்ப நம்பிக்கையோட டெய்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்றான். ஆனா எந்த பலனும் இல்லை. நாட்கள் போக போக அம்மாவோட நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அவன் மட்டும் அதே நம்பிக்கையோட மறுபடியும் மறுபடியும் கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருக்கான். அப்படி இருக்க நல்ல மழையும் புயலுமான ஒரு நாள்ல அவங்களோட வீட்டோட கதவை யாரோ வந்து தட்டுறாங்க. அந்த பையன் போய் கதவை திறந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு மொத்தமா நனைஞ்சு உடல் எல்லாம் ஒரே சேரோட இந்த புயல்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல அந்த பையனோட அம்மாவும் அந்த பொண்ணை உள்ள கூப்பிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணி அந்த பொண்ணுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் ரொம்ப சூடோடு கொடுக்குறாங்க. அவங்க அந்த சாப்பிட்டு முடிச்சதும் அந்த பையன் கேட்குறான், இப்போ கொஞ்சம் அந்த ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஏன்னா இதனோட ப்ரே டைம், நான் ப்ரே பண்ணணும், நான் கேட்டாதான் எனக்கு கடவுள் கொடுப்பாருன்னு. அதை கேட்டவங்க நம்ம ப்ரே பண்றத கடவுள் கேட்டுட்டு இருக்காருன்னு, நம்ம கேட்டதை கொடுப்பாருன்னு இந்த வயசுலயுமா நீ நம்புற அப்படின்னு கேட்க, மேல பார்த்துக்கிட்டே அந்த பையன் சொல்றான், ஆமா, ஸ்பைன் சர்ஜன் ரேவதி நிச்சயமா எங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, எங்க அப்பா திரும்பி நடப்பாரு, இது நிச்சயமா எனக்கு கடவுள் கொண்டு வந்து கொடுப்பாருன்னு. இதை கேட்ட அதிர்ச்சியில அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த பையனை பார்த்து சொல்றாங்க, நான் தான் டாக்டர் ரேவதி, நீ கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருந்த சர்ஜன். இப்போ அவங்களுக்கு நல்லாவே புரியுது, அவங்க போக வேண்டிய ஃப்ளைட் ஏன் கேன்சல் ஆச்சுன்னு, காரில் வரும்போது மரம் ஏன் விழுந்து நார்மல் வழி பிளாக் ஆச்சுன்னு, இந்த குறுக்கு வழியாக வரும்போது கார் ஏன் மறுபடியும் மாட்டிக்கிச்சுன்னு, இந்த வீடையே அவங்க கண்ணு முன்னாடி பட்டுதுன்னு. எஸ், இது எல்லாமே அவனோட நம்பிக்கைனால, அவன் நம்பிக்கை வச்சா நடந்தது. அவங்களும் அந்த பையனோட அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த பையனோட அப்பாவும் குணமாகறாரு. நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணுங்க, இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அதை நடத்தி தரும்.